பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மறைவான மன்னா என்கிற நிகழ்ச்சிக்கு நேராய் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்ப்பதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? எனக்கு பிரியமான தேவச்சனமே, நாம் எப்பொழுதுமே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம். நாம் எந்த வயதுள்ளவர்களா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில வளர்க்கப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, இப்போ நம்முடைய நிலைமை என்னவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். நம்மை பார்த்து வேதம் சொல்லுகிறது, ஆகாயத்து பறவைகளை பார்த்து நம்ம என்ன பண்ணணுமா? கற்றுக்கொள்ள வேண்டுமா? கடந்த வீடியோக்கள்ல நம்ம பார்த்தோம், எறும்பின் இடத்திலிருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இங்கேயும் அதே போலதான் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார்த்து எப்படி அவைகள் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நான் கவலைப்படாம நாளை தினத்துல நான் என்னத்தை சாப்பிடுவேன், நான் எப்படி இருப்பேன் என்று நாளை தினத்தை குறித்து கவலைப்படாமல் அது கிடைத்திருக்கிற இந்த செகண்ட் அவர் சந்தோஷமா இருக்கிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் வரப்போகிற காரியங்களை குறித்து, வரப்போகிற நாட்களை குறித்து கவலைப்படாமல் இந்த செகண்ட் நம்முடைய கரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த காரியத்திற்கு நாம் எப்படி உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா காலம் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேசத்திற்கு தேசம் யுத்தங்களும் பிரச்சனைகளும் எழும்பி கொண்டிருக்கிறது. அதனால எனக்கு பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படாமல் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்கிற விஷயத்துல மாத்திரம் போக்கஸ் உள்ளவர்களாய் கவலையற்று இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிற விரும்புகிறேன். ஒரு ஊர்ல ஒரு சிற்பி ஒருவன் இருந்தானா. அவன் ஒரு கல்லை எடுத்து அழகான ஒரு சிலையை அவன் உருவாக்கி கொண்டிருந்தான். அவன் அந்த சிலையை செதுக்கும் பொழுது அதுல இருந்து சில சிறிய துண்டுகள், வேஸ்டான துண்டுகள் கீழே விழும்போது அவன் என்ன பண்ணுவானா, அதை கூட்டி ஓரமாய் வைப்பானா. அப்படி வைக்கும் போது இந்த சிறு துண்டுகள் அந்த சிலையை பார்த்து தன்னுடைய இருதயத்துல ரொம்ப கவலைப்பட்டுச்சான். நாம் சிறு துண்டுகளா இருக்கிறனால நான் எதற்குமே பிரயோஜனம் இல்லை, நான் ரொம்ப வேஸ்டா தான் இருக்கேன், என்னை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இந்த துண்டுகள் ரொம்ப வருத்தப்பட்டுதான். எனக்கு பிரியமானவர்களே, அதே சிற்பி ஒரு டைம்ல அந்த துண்டுகள் எல்லாம் பிறக்கி எடுத்து ஒரு மொசைக் ஓவியத்தை ஒண்ணு உருவாக்கினான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஓவியத்துல இந்த சில துண்டுகள் சிதறி கிடந்த தன்னை வேஸ்ட் என்று நினைத்த அந்த துண்டுகளை பெருக்கி எடுத்து அவன் ஒரு மொசைக் ஓவியத்தை உருவாக்கினான். அந்த ஓவிய துண்டுகள் ஒரு பெரிய மாளிகையின் சுவரை அலங்கிற ஒரு பொருளாய் மாறின. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் இப்படிதான். நாம் சில நேரங்களில் உடைந்து போய் இருக்கலாம், அல்லது மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில கூட நம்ம இருக்கலாம். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் கர்த்தருடைய கரத்துல விலையேற பெற்றவர்கள். நம்ம வாசிக்கிறோம், ஏசாயா 43வது அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன். எனக்கு பிரியமானவர்களே, யாக்கோபை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிறந்த சகோதரன் எப்படியாவது அவனை கொலை செய்ய வேண்டும் என்று அவனை தேடிக்கொண்டிருந்தான். அதற்கு பயந்து பெற்றோர்களால் அவன் துரத்தப்பட்டான். அவன் தூர தேசத்திற்கு அனுப்பப்பட்டாலும் அதற்கப்புறமா அந்த பெற்றவர்கள் அவனை தேடி போகவே இல்லை. தன் பிள்ளை எப்படி இருக்குமோ என்கிற ஒரு தாக்கத்தை கூட நம்மளால வேதத்துல பார்க்க முடியாது. அப்படி எல்லாராலும் கையில கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். பிரியமானவர்களே, இதே வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு வசனத்தின்படி பறவைகளை விட நாம் விசேஷித்தவர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஏன் நாம் விசேஷித்தவர்கள் என்றால், ஏசாயாவுல நாம் வாசித்தது போல அவருடைய பார்வைக்கு நாம் அருமையானவர்களா இருக்கிறோம். பிரியமானவர்களே, யார் நம்மளை என்ன சொன்னாலும் சரி, நாம் உதவாதவர்கள் என்று, நம்ம ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று யார் நினைத்தாலும் சரி, ஒருவேளை நாமே நம்ம அப்படி நினைத்து கொண்டிருந்தாலும், கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய கரத்துல இப்போ ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்குன்னு வைங்க. அது சில வேளைகள்ல அழுக்கு படிந்து இருக்கலாம், அது பழைய நோட்டா இருக்கலாம், ஒருவேளை அந்த நோட்டு கசங்கி போய் இருக்கலாம். ஆனா ஒரு நாள் கூட அது என்ன சூழ்நிலையில இருந்தாலும், அது எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும், அந்த 500 ரூபாய் நோட்டுடைய மதிப்பு எப்பொழுதுமே குறைவதில்லை. அது பணம் தான். 500 ரூபாய்னா 500 ரூபாய் தான், அதுக்கு மதிப்பு குறைவதே இல்லை. அதே போலதான் நாமும்
நாம் வாழ்க்கையை ஒரு ரொம்ப கசப்பான அனுபவத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நான் எதற்காக வாழ வேண்டும் என்று கூட நீங்க சிந்தித்து கொண்டு இருக்கலாம். பல கவலைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன், நான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் படிச்சு முடித்து என்னவாக போகிறேன், எனக்கு நல்ல ரிசல்ட் வருமா, நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், என்னுடைய ரிசல்ட் எப்படி வரும், நான் என்னுடைய எதிர்கால வாழ்க்கை எனக்கு எப்படியா இருக்கும், நான் என் பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகிறேன், ஒருவேளை கர்ப்பத்தின் கனி இல்லாதவர்களா இருப்பீர்களானால் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, எனக்கு திருமணம் ஆகலையே, எனக்கு சொந்தமா வீடு இல்லையே, என்ன காரியத்தை குறித்தாலும் சரி நீங்க கவலைப்படுவீங்கன்னா உங்களை பார்த்து வேதம் சொல்லுகிறதே, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். அதனால எனக்கு பிரியமானவர்களே, கவலைப்படுகிறதுனால ஒரு முழ உயரத்தை கூட நம்மளால கூட்ட முடியாது. எனவே கவலைப்படுகிறவைகளை எல்லாத்தையும் விட்டுவிட்டு, நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்களை எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல விட்டுவிட்டு, நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் நமக்கு இந்த நேரத்துல என்ன பொறுப்பு இருக்குதோ, நம்முடைய கடமை என்ன இருக்குதோ அதை மாத்திரம் செய்துவிட்டு நாம் சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய பார்வையில நம்ம விலையேற பெற்றவர்களா இருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதிப்பாரா. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்து கவலையோடு வேதனைகளோடு இருக்கிறாங்களோ அப்போ அந்த காரியத்திலிருந்து கர்த்தர்களை விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா கவலைகளும் வருத்தங்களும் மாறி ஆண்டவரே, இருதயத்துல இருக்கிற வேதனைகள் எல்லாம் நீங்கி சமாதானத்தோடு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த தைரியத்தோடு கர்த்தாவே தன் வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களை ஆசீர்வதிங்க, கிருபையாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. For prayer support, please contact these numbers.